லூனா கிரேஷ் ஒருத்தர் மறந்துடாதீங்க. 5 lakhs நக்கிட்டு போயிட்டு யூஸ் கேஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இவர் போன 2 வருஷத்துக்கு முதல் நடந்த லூனா கிரேஷ், பிஎம் மார்க்கெட்டில் நடந்த லூனா கிரேஷை பற்றி சொல்கிறாரு. எஸ், எதுக்கு அவர் கமெண்ட் போட்டிங்கன்னு சொன்னால், காயின் மார்க்கெட் கேப்பில் டாப் 10 இருக்கிற காயினில் இன்வெஸ்ட் பண்ணினா ஓகே தானே, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல கமெண்ட் பண்ணிக்கிறது. டாப் 10 காயின்ஸில் நம்பாதீங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாப் 10 இருக்கிற காயின்கள் அடுத்த 5 வருஷத்துல இல்லாமல் போயிடும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த லூனா கிராஷ். லூனாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, அவங்களோட இது ஸ்டேபிள் காயின் இருந்தீங்க, அல்கோரிதமிக் ஸ்டேபிள் காயின். அது கலாப்ஸ் ஆகி அதோட சேர்த்து லூனாவும் சேர்ந்து மொத்தமாக கலாப்ஸ் ஆகி இவர் சொல்லியிருக்கிற மாதிரி 5 lakhs லாஸ்ட் ஆகிடுது. இன்னொரு ஆள் கமெண்ட் போட்டிக்காரு, பெரிய அளவில் போய் அது கிட்டத்தட்ட 0.000க்கு போயிட்டு. ஓகே, பயங்கரம். 0 அதாவது 0 சம்திங்க்கு வந்துட்டு $100 சம்திங் இருந்த கோயின், டாப் 10க்குள்ளேயோ டாப் 100க்குள்ளேயோ சம்திங் இருந்த கோயின், டாப் 10க்குள்ள இருந்த கோயின் தான் நினைக்கிறேன் லூனா. ஸோ அதான் கேஸ். இப்போ கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான் யார கண்ட்ரோலுமே இல்லாமல் ஒரு டிஜிட்டல் அசட்டாக பிளாக் செயினில் இயங்கிட்டு இருக்குது. ஓகே, மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஃபவுண்டர்ஸோ ஒரு டீம் இருக்காங்க. நாளைக்கு அவங்க எடுக்கிற முடிவு அப்படி இல்லாட்டி அவங்க செய்கிற மிஸ்டேக் எல்லாமே அந்த கோயினில் என்ன பிரதிபலிக்கும். ஓகே, அது நல்ல முடிவுகள் அவங்க எடுக்கலாம், கெட்ட முடிவுகள் எடுக்கலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது முக்கியம். ஆனால் லூனாங்கிறது நல்ல ஃபண்டமெண்டலான காயின் தான், யாருமே நினச்சி பார்க்கல அப்படி லூனாக்கு நடக்குன்னு சொல்லி. அதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட், ஒன்றும் செய்யலை. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு நடந்துச்சு, எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் ஆகிங்க. எஃப்டிஎக்ஸும் நல்ல எக்ஸ்சேஞ்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் ஆனது பிறகு தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் எழுற ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வை காட்டுறங்கிற ஒரு முறையுமே அதுக்கு பிறகு தான் உருவாயினி. அதுக்கு முதல்லலாம் எக்ஸ்சேஞ்சில் பிளைண்டாக நம்பி எல்லாருமே எக்ஸ்சேஞ்சில் பணம் வச்சுருந்தாங்க. இவங்க பைனான்ஸில் கூட எல்லோரும் அவங்க ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் காட்டுறதுல எல்லாருமே சும்மா வச்சுருந்தாங்க. எப்போ எஃப்டிஎக்ஸ் கலாப்ஸ் ஆகினிக்கோ அதுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம எக்ஸ்சேஞ்சில் வைக்கிற பணத்தை அவங்க எடுத்து அவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க, நம்மளோட பணம் அங்கே இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கொஷின்கள் நிறைய வரைன்னா அதுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நினச்சாங்க ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் காட்ட ஆரம்பித்தாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனியை வச்சு ஓகே இவ்வளோ அசட் இருக்கணும், எங்கள்கிட்ட உண்மையிலே இவ்வளோ அசட் இருக்குதா, எங்களோட டேட்டா படி யூசர்ஸ் டிபாசிட் படி இவ்வளோ அசட் இருக்கணும், இப்போ எங்களோட உண்மையிலேயே அசட் இவ்வளோ இருக்குது, ஸோ ஈக்குவலாக இருக்குதான்னு சொல்லி ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் இப்போ செய்கிறாங்க அநேகமான எக்ஸ்சேஞ்சஸ். அதுவும் எல்லாரும் செய்கிறாங்க, டாப் எக்ஸ்சேஞ்சர்ஸ் எல்லாம் அநேகமாக செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்கள். அதனால தான் நான் எப்பயுமே என்னைகிட்ட கேட்டு வராக்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், 2 கோயின்னு பிட்காயின், அதுக்கு அடுத்ததாக ஒரு கோயின் வேணும்னு சொன்னால் எத்தூரியம். நான் 2 மட்டும்தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எத்தூரியம் கிட்டத்தட்ட ஒரு தனிநபர கண்ட்ரோல் இல்லை. எத்தூரியம்ங்கிறது ஒரு டாவ்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட கண்ட்ரோல் தான். ஒரு ஆள் நினச்சா, இப்போ என்ன தான் எத்தூரியத்தோட ஃபவுண்டர் விட்டாலிக்னு சொன்னாலும் அவர் நினச்சா கூட ஒரு விஷயத்தை சடனாகலாம் மாற்றலாம். அந்த குரூப்பில் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த டாவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கு அப்ரூவ் பண்ணி எல்லாருமே ஆமோதிச்சா மட்டும்தான் சரியா அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்படி ஆமோதிக்காட்டி 2 உடையும். அப்படி உடைஞ்சது தான் எத்தூரியம் கிளாசிக் எத்தூரியம்னு சொல்லி. எத்தூரியம் ஃபஸ்ட்டுக்கு இருந்த மாதிரியே இருக்கட்டும், வேறு விஷயங்கள் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லி உடைஞ்சது தான் இடிசி. ஆனால் அதில் சின்ன மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றத்தை அங்கீகரித்து வந்தாக்கள் தான் எத்தூரியம். ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க உடைவாங்க. ஸோ எடுத்த உடனே ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோலில் ஒரு தனிநபர் கண்ட்ரோலில் இல்லை எத்தூரியம். அதனால தான் நான் பர்சனலாக எத்தூரியத்தையும் பிட்காயினையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதை தாண்டி அதுக்கான அது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இல்லை, நான் அதை தாண்டி நிறைய கோயின்கள் நான் வச்சிருக்கேன். நான் அதை பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்டா நாளைக்கு அந்த கம்பெனிஸில் என்ன வேணா நடக்கலாம். அப்படி என்ன வேணா நடந்தால் அதுக்குரிய ரிஸ்க் எடுக்க நான் தயாரான இன்னொரு ஆளை நான் ரிஸ்க் எடுக்க நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் கூட ரிஸ்க் எடுத்துக்கொள்ளுங்க. அதனால தான் எல்லாரையுமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு பிறகு ட்ரேடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் கோயின் வாங்குறேன். அப்படி இல்லாட்டி பிளைண்டாக யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக 4 கால் செல்ல பிராணிகள் கோயின் நம்மள மீம் கோயின்கள் வாங்கி தர்றாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.